20ஆம் தேதி பிறந்தவங்களுடைய குறியீடு எதுவாக இருக்கும்? அந்த குறியீடு எதோட கனெக்டிவிட்டியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பூனை. பூனை. ஆமாம். பூனை எது 20ஆம் தேதியோட ஒப்பிடுறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உண்மையிலே பூனை வந்துட்டு அது எந்த கலராக இருந்தாலும் அழகாக இருக்கும். அதில் டவுட்டே கிடையாது. நீங்கள் பூனையிலே அது என்ன கலர் வேணாலும் இருக்கட்டும், எல்லா பூனையும் அழகாக தான் இருக்கும். அதில் டவுட்டே கிடையாது. 20ஆம் தேதி பிறந்தவங்க எல்லாமே அழகாக தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் 20ஆம் தேதி வந்துட்டு பெண்களாக தான் இருப்பாங்க. ஒரு 90 to 95%. ரொம்ப அது அந்த பூனையினுடைய அழகு எப்படி இருக்கோ, ரொம்ப ஜாண்டிங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. அந்த 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 பூனை எப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப இதாக இருக்கோ அதே மாதிரி தான் அந்த இவங்களும் அந்த மாதிரி அதுக்காக பூனை சைஸ் இருக்க மாட்டாங்க. நார்மல் லைட்டில் தான் இருப்பாங்க. ஜாண்டிங் உடம்பு வராது. சப்ஜெக்ட் அதுதான். சில பெண்களை வந்து ஜாண்டிங்காக இருப்பாங்க. அப்படிலாம் இருக்கவே மாட்டாங்க. 20ஆம் தேதி பிறந்தவங்க அப்படி இருக்கவே மாட்டாங்க. ஒன்று அவ்வளோ சீக்கிரம் யாரும் நம்ப மாட்டாங்க. பூனை யாரும் சீக்கிரம் நம்பாது. நீங்கள் பூனையை வளர்க்குறவங்களுக்கு தெரியும், அது நம்புற மாதிரி இருக்கும், நம்பாது அது யாரையுமே. பயங்கர சாமர்த்தியம் சார். ஆமாம், நம்பவே நம்பாது. எது பூனை. 20ஆம் தேதி பிறந்தவங்க யாரும் நம்பவே மாட்டாங்க. நம்புற மாதிரி இருப்பாங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் எதை பேசினாலும் மண்டே ஆட்டுவாங்க, நம்ப மாட்டாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளையா நான் அதுக்குள்ளே வரல இருந்தாலும் நம்ப மாட்டாங்க. இல்லை பேசுவாங்க, வைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஊன்னுவாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க அதான் செய்வாங்க. அவங்க லிசன் பண்ண மாட்டாங்க. காரணம், நம்பிக்கையை யார் மேலேயும் பட மாட்டாங்க. அதே நேரத்தில் பூனைக்கு வந்து அது குட்டி மேலே கேரிங் எப்பவுமே அதிகம். அது மாதிரி அந்த கேட்டு ஃபேமிலிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே இருக்கும். அது கேட் ஃபேமிலி மொத்தத்துக்கு அதில் பூனை தான். அந்த கேட்டுன்னு ஒன்று பூனை தானே. அது குட்டின்னு மட்டும் போட்டுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு உதாரணம் அதுதான். அது ஒரு இடத்துல போடும், அது ரொம்ப பேருக்கு வளர்க்குறவங்களுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல குட்டி இருக்கும், இந்த இடத்துல குட்டி போட்டிருக்கு, இங்கே தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 ஹவர் கழிச்சு பார்த்து அந்த இடத்துல இருக்காது, இடத்த மாற்றிடும். அது அது ஒரே இடத்துல இருக்காது. இப்போ நாய் குட்டி போட்டுச்சுன்னா நம்ம அங்கே வச்சாங்க அங்கேயே தான் இருக்கும். அது இடத்த மாற்றாது. அது அங்கேயே இருக்கும், வளர்கிற வரைக்கும் இருக்கும். பூனை மட்டும் 2 ஹவருக்கு ஒருக்க, 1 ஹவருக்கு ஒருக்க, ஒரு நாளைக்கு 5-6 இடத்த மாற்றும். அப்படின்னா என்னதுனாக்கா நம்பிக்கை இல்லை யார் வேலையும். அவங்க வீட்லேயே அது பெட் கேட் மாதிரி வளர்த்தா கூட, பெட் அனிமலாக அது இருந்தால் கூட அங்கேயே கூட நம்பாது. அதனுடைய குணம் அது. ஸோ அது வந்து நம்பிக்கை இல்லைங்கிறத தாண்டி அதனுடைய குணம் அப்படி.